வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎஸ் எலியட் எழுதின த ஹிப்போபோட்டமஸ் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமாக அவர் 1920 ஆரம்ப கட்டத்தில் எழுதியிருக்காரு. இந்த நேரத்தில் தான் அவருடைய மனசில் அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் தேடலுக்கான ஒரு குழப்ப நிலையில் இருந்தார். ஏன்னா ஆரம்ப காலத்தில் அவர் யூனிடேரியனாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் கேத்தலிக்ஸ்க்கு அவர் கன்வெர்ட் ஆகிட்டார். அவரோட கடைசி காலங்களில் அவர் தன்னை ஒரு ஆங்கிலோ கேத்தலிக்காக தான் காமிச்சிக்கிட்டாரு. இந்த போயமுடைய டைட்டிலான ஹிப்போபோட்டமஸ் என்னன்னா, அவரையே அவர் இந்த சர்ச்சோடு சேர்ந்து சர்ச் அப்புறம் ஹிப்போபோட்டமஸ் இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனை கொண்டு வராரு. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஹிப்போபோட்டமஸ் தான் உடம்பு முழுக்க மண்ணை பூசிக்கிட்டு நிற்குது. இங்கே எலியட்டே அவருடைய அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ரிலீஜியஸ் பிலீஃப் எல்லாம் அவர் மேலே புகுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஹிப்போபோட்டமஸை காட்டுறாரு. இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரால் ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருக்க முடியுது. இப்போ ஹிப்போபோட்டமஸ் பார்த்திங்கன்னா, அதாவது நீர் யானையை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பெருசாக திடகாத்திரமாக அது வலிமை மிக்கதாக தெரியுது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் அதுவும் வெறும் சதையும் ரத்தமும் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான். எப்படி எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு மரணம் ஒரு முடிவு இருக்கோ, அதே மாதிரி எவ்வளோதான் வலிமையான ஒரு மிருகமாக இருந்தாலும் இதுக்கும் ஒரு முடிவு இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய கடவுளை தேடுற அந்த தேடல் அவனோட நம்பிக்கை அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேத்தலிக் சர்ச்சை பற்றி சொல்கிறாரு. எப்படி ஹிப்போபோட்டமஸ் அப்படியே ஒரு மண் தரையில் இருக்குதோ அதே மாதிரி தான் நிறைய சர்ச் இங்கே இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி அது ஒரு மார்டல் நிரந்தரமாக இருக்குன்றதும் கிடையாது. அதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கணும் இல்லை, அது அன்ஸ்டேபிள் அப்படின்றாரு. அதே மாதிரி இந்த ஹிப்போபோட்டமஸை அவர் உண்மையான சர்ச்சோட கம்பேர் பண்ணுறாரு. இது அநேகமாக அவர் கேத்தலிக் சர்ச்சையும் மற்ற சர்ச்சஸ் மற்ற நம்பிக்கைகளையும் கம்பேர் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சர்ச்சும் சில ரூல்ஸு கஸ்டம்ஸ்லாம் இருக்கும். மக்கள் நம்புகிறாங்க இது நம்ம கடவுள்கிட்ட எடுத்துன்னு போய் விடுற ஒரு பாதையாக இருக்கும்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் பல பாதைகள் மக்களை ஒரு ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் இந்த ஹிப்போபோட்டமஸை பிலீஃப்ஸ் ஆஃப் த சர்ச்சுக்கு கான்ட்ரரியாக காட்டுறாரு. இங்கே எலியட் அவரே அவருடைய அந்த நம்பிக்கைகள் மூலமாக எப்படி ஏற்கனவே இந்த ஏஞ்சல்ஸ்லாம் சொன்ன அந்த ரிலிஜனை பற்றின ப்ரீச்சர்ஸை பற்றிலாம் அவர் மேலே ஏற்றிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ சர்ச் அவரை ஒரு தேவலோக வரவேற்பாக அவரை வளர்க்குது. அந்த நியூ கேத்தலிக் ஃபேத்துக்குள்ளே அவர் நுழையிறாருன்னு சொல்கிறாரு. ஆனாலும் ஏற்கனவே இருக்கிற சர்ச்செல்லாம் அப்படியே தான் இருக்கும், அதெல்லாம் வேறு பாதையை காட்டின்னு இருக்க சர்ச் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. வாங்க படித்து பார்க்கலாம். The broad-backed hippopotamus rests on his belly in the mud. Although he seems so firm to us, he is merely flesh and blood. அவர் சொல்கிறார், இங்கே பாருங்கள், அந்த நீர் யானை சுத்தமாக அது மேலெல்லாம் மண்ணோடு இருக்குது. நம்ம கண்ணுக்கு அது நல்லா திடகாத்திரமாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் எல்லா உயிரினம் மாதிரி அதுவும் வெறும் சதையும் ரத்தத்தால் உருவானது தான். Flesh and blood is weak and frail, susceptible to nervous shock. While the true church can never fail, for it is based upon a rock. எவ்வளோதான் வலிமையான ஒரு உயிரினமாக இருந்தாலும் ரத்தமும் சதையும் அங்கே இருக்குன்னா அங்கே நரம்பும் இருக்கும், நமக்கு ஒரு அதிர்ச்சியும் வரக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி ஒரு உண்மையான சர்ச்சில் இருக்காது. ஏன்னா அது ஒரு பாறையால் உருவாக்கப்பட்டது. The hippo's feeble steps may err in compassing material ends, while the true church need never steer to gather in its dividends. என்றைக்கு இருந்தாலும் அந்த ஹிப்போ அதோடைய நடையில் ஒரு தடுமாற்றம் வரலாம், ஆனால் உண்மையான சர்ச்சில் எந்த விதமான விஷயங்களும் இருக்காது. The potamus can never reach the mango on the mango trees, but fruits of pomegranate and peach refresh the church from oversea. இந்த போட்டமஸால் ஒரு மாமரத்தில் இருக்கிற மாங்காவை எடுக்க முடியாது. ஆனால் இந்த சர்ச்சுக்கு உங்களுக்கு பொமக்ரானட் பீச்சும் தானாகவே வரும், கடல் கடந்தும் வரும். At mating time, the hippo's voice betrays inflections hoarse and odd, but every week we hear rejoice the church at being one with God. இந்த ஹிப்போஸ்லாம் இன சேர்க்கை செய்யும் போது அதோட குரல் ஹோஸாகவும் ஆடாகவும் இருக்கும். ஆனால் சர்ச்சில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அந்த சந்தோஷோட மிகுதியோட குரல் தான் கேட்கும். The hippopotamus's day is passed in sleep, at night he hunts. இப்போ ஹிப்போபோட்டமஸ் பகலெல்லாம் தூங்கும், ராத்திரி தான் அது வேட்டைக்கு போகும்.
God works in a mysterious way. The church can sleep and feed at once. ஆனால் கடவுளுடைய செயலெல்லாம் வந்து மனுஷனால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா சர்ச் வந்து தூக்கத்தில் இருந்தாலும் அது வந்து தனக்குள்ளே எடுக்க வேண்டிய விஷயங்களை எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். I saw the potamus take wing, ascending from the damp savannas, and choiring angels round him sing to the praise of God in loud hosannas. நான் வந்து இந்த ஹிப்போபோட்டமஸை பார்த்தேன். அப்படியே இந்த சவானா, ஈரமான சவானாலேருந்து பறந்து வர மாதிரி அங்கேருந்து வந்து அப்படியே மேலே எழும்பி போகுது. அசெண்டிங்னா மேலே எழுது. அண்ட் குவேரிங் ஏஞ்சல்ஸ் ரவுண்ட் ஹிம் சிங், அதை சுற்றி வந்து ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து தன்னுடைய எண்ணங்களை சொல்லிக்கிட்டே பாட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னா கடவுளுடைய வாழ்த்து, அந்த ஹொசானாஸ். Blood of the lamb shall wash him clean, and him shall heavenly arms enfold. அவன் blood of the lamb அவனை வந்து தூய்மைப்படுத்தும், அதாவது கடவுளோட அருள் அவனை தூய்மைப்படுத்தும். அதே மாதிரி ஹெவன்லி ஆர்ம்ஸ் வந்து அவனை அரவணைக்கும். Among the saints he shall be seen performing on a harp of gold. அதுக்கப்புறம் இந்த கடவுளுடைய கரங்களே அவனை அரவணைச்சிட்ட அப்புறம் சேன்ஸ்க்கு நடுவில் அவன் இருப்பான். கோல்டன் ஹாப் அவன் கையில் இருக்கும். இங்கே வந்து எலியட் தன்னைத்தானே வந்து அந்த நிலைமையில் கற்பனை பண்ணிக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். He shall be washed as white as snow, and by all the martyrs virgins kissed, while the true church remains below, washed in the old smell mist. அதே மாதிரி அவன் வந்து தூய்மை எந்த அளவுக்கு தூய்மையாவானா அப்படியே ஒயிட் அஸ் ஸ்னோ, பனி மாதிரி அவ்வளோ வெண்மையாக அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய மார்ட்டியர்ட் வெர்ஜன்ஸோடு சேர்ந்து அவன் இருப்பான். கீழே வந்து உண்மையான சர்ச்சு எப்போதுமே இருக்கும், பழைய இதுங்களும் இன்னும் அதை மக்கள் நம்புற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.